ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான சையாரா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். சையாரா அப்படின்னா ஸ்டார் அப்படின்றது தான் அர்த்தம். வானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அப்படின்றது தான் அர்த்தம். சையாரா அப்படின்ற படம் பாலிவுட்ல வெளியாகி நிறைய பேர் தியேட்டர்ல வந்துட்டு கண் கலங்கிட்டு போற தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த படம் ஒரு ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரியா வந்திருக்குங்க. ஸோ இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை ஹீரோயின் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோனுக்கு அல்சைமர்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்துருதுங்க. அந்த நோயை பத்தி தான் நம்ம எண்ணற்ற படங்கள்ல பார்த்திருப்போமே, ஷார்ட் டைம் மெமரி லாஸ். அந்த நோய் கொஞ்சம் முத்தி போய் நம்ம ஹீரோனுக்கு பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருதுங்க. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்த இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு பையன் கூட கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. அந்த கல்யாணம் நின்னு போயிருது. இது முடிஞ்சு போன விஷயம். ஆனா ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் காரணமா இன்னும் அந்த பையன் கூட தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூடயே சேர்றதுக்காக இவங்க போறாங்க. அந்த பையனும் ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இந்த ஒரு நோயினால ஹீரோனுடைய காதல் வாழ்க்கை தலைகீழா மாறுதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்காங்க கைஸ். சின்ன வயசுல இருந்தே மகேஷ் அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அந்த பையன் கூட பழகின ஞாபகங்கள், காதல் கவிதைகள், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு டைரியில ஸ்டிக் பண்ணி ரொம்ப அழகா அவங்களுடைய லவ் ஸ்டோரிய ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. குறிப்பா நம்ம ஹீரோன் ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால இவங்களுடைய காதல் கதையை ரொம்ப அழகா கவிதையை எழுதி வச்சிருப்பாங்க. தன்னோட காதலனோட கரம் பிடிச்சு திருமண வாழ்க்கையை தொடங்குறதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஹீரோயின் தன்னோட காதலனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்போ நமக்கு அந்த மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகேஷ் கிட்ட இருந்து கால் வருதுங்க. நான் சான் பிரான்சிஸ்கோ போற பிளைட்ல போர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்றாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சான் பிரான்சிஸ்கோ போறேன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்பதான் மகேஷ் சொல்றாரு, சோல்மேட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அது ஒரு மேட்ச் மேக்கிங் ஆப்னு நினைக்கிறேன். சோ அந்த கம்பெனில இவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு மகேஷ் சொல்ல, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சரி, நம்மளோட மேரேஜ் டேட்டை இன்னும் 2 நாள் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்றாரு. ஏன் அந்த டேட்ல வர முடியாதா? சரி வேற டேட் பார்க்கவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என்னால வரவே முடியாது அப்படின்னு மகேஷ் சொல்றாரு. அப்படின்னா என்ன, எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் வேற ஒருத்தரை பார்த்துட்டேன். நான் அவங்க கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க வேற யாரும் இல்ல, அந்த கம்பெனி ஓனரோடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஹீரோயின் கிட்ட மகேஷ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மகேஷோட அப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா கிட்ட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா மனம் முடிஞ்சு போய் அங்க நின்னுட்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. ஜாப் ப்ரொமோஷனுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு நம்ம ஹீரோயினை கைவிட்டுட்டாருங்க. ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில அங்கேயே மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. உடனடியா ஹீரோனுடைய அம்மா அப்பா ஓடி வந்து ஹீரோனை ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நம்ம ஹீரோன் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீ வெளியில போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஒரு விஷயத்திலேயே நீ ஸ்ட்ரக் ஆயிருப்ப, உன்னோட லைஃபை பார்க்க வேண்டாமா, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணி ஹீரோயினை வெளியே அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி ஒரு பஸ் ஒன்று போயிட்டு இருக்குங்க. அந்த பஸ்ல அந்த சோல்மேட் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனுடைய ப்ரொமோஷன் போஸ்டர் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பால், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆப்ல ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கே வந்துடும். ஆனா இப்போ சோல்மேட்டும் ஆப்லயே வந்துருச்சு, எல்லாமே பிசினஸ் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோன் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த சோல்மேட் கம்பெனியோட ஓனர் பொண்ணை தான் பாத்தீங்கன்னா ஹீரோன் காதலிச்ச மகேஷ் அப்படின்ற பையன் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான். இப்ப சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும்போது இவங்க காருக்கு பக்கத்துல ஒரு பையன் வந்து நிக்கிறான். ஹெல்மெட்டும் போடல, அப்படியே தம் அடிச்சுக்கிட்டே ரொம்ப வேகமா பைக்ல அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறான். இது நம்ம ஹீரோயின் காருக்குள்ள இருந்து கவனிக்கிறாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ நம்ம ஹீரோன் ஒரு ஜேர்னலிசம் கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோனுடைய சூலேஸ் கலண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த டைரிய அங்க இருக்கக்கூடிய ஒரு திண்டு மேல வச்சுட்டு சூலேஸை மாட்டிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. இவனை நம்ம சிக்னல்ல பார்த்தோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைவாங்க. அதே ஆபீஸ்க்கு வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த திண்டு மேல வச்சுட்டு போன அந்த டைரிய பாப்பாருங்க. அதை கையில எடுத்துட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆவாரு. ஹீரோன் அந்த ஆபீஸ்ல இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. ஹீரோயின் கையில இது உங்க டைரியா அப்படின்னு சொல்லிட்டு கையில டைரியை கொடுத்துட்டு, உங்க பேரு வாணி தானே அப்படின்னு சொல்ல, ஆமா உங்க பேரு அப்படின்னு கேட்க, கூடி சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜேர்னலிசம் ஆபீஸ்க்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு பொலன்னு பொளக்குறாருங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. யாரா நீ, எதுக்குடா இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கைஸ் நம்ம ஹீரோ விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருந்துட்டு இருக்காருங்க. சோ இவரு அவருடைய க்ரூ கூட சேர்ந்து ஒரு பாட்டை ஒன்று எழுதி அதை பாடி அதை டைரக்ட் பண்ணி ரிலீஸும் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா இந்த ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா நியூஸ் ஆர்டிக்கல்ல வெளியிடும் போது அதுல எங்கேயுமே நம்ம ஹீரோடைய பேரே இல்ல. மொத்த கிரெடிட்டும் பாத்தீங்கன்னா அந்த க்ரூ மெம்பர்ல இருக்கக்கூடிய வேற ஒருத்தனுடைய பேர்ல போய்
சேருது. ஏன்னா ஒரு நெப்போ கிட், அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எல்லாத்தையுமே பண்ணுனா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வெளியிட்டுட்டாங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டரை போட்டு பொலவலன்னு பொழந்திருக்கிறாரு. ஒரு ஆர்டிக்கலை நீ வெளியிடுற அப்படின்னா ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை மட்டும் வெளியிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அங்கதான் நம்ம ஹீரோனு நின்றுட்டு இருப்பாங்க. வெளியில வந்தவர் ரிட்டன் மறுபடியும் உள்ள போய் ஹீரோயின் கிட்ட, நான் உங்க டைரியை படிச்சேன், நல்லா எழுதுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாரு. இப்போ நம்ம ஹீரோரோட டீம் இருக்கிற இடத்துக்கு போறாருங்க. அங்க போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நெப்போ கிட்டா இருக்கக்கூடிய அந்த பையனோடைய முகத்தை எல்லாம் பெயிண்ட வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஏண்டா மொத்த எஃபர்ட்ஸ் என்னோடது, ஆனா இவனை பெரிய பிம்பமா வந்து எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதனால அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சரி நீ தான் பெரிய கையில, இனிமேல் நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நான் தனியா இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மட்டும் தனியா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல ஏறாருங்க. சிங்கிங், கீபோர்டு, கிட்டார், ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒத்தாளா அந்த ஸ்டேஜ்ல நின்று ஹேண்டில் பண்ணி பெர்ஃபார்மும் பண்றாரு. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. பயங்கரமா கிளாப் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காதல் வழியில இருந்து மீண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் காதலனான மகேஷ்காக எழுதின காதல் கவிதைகள்ல சில பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு வீசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. ஹீரோக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு ஹீரோக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதுங்க. இந்த ஊர்ல பிரின்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிப்ஹாப் சிங்கர் இருக்கிறாரு. அவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், ஃபேன் பேசஸ் எக்கச்சக்கமா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த பிரின்ஸ் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க. சோ அந்த பாட்டு வந்து புதுசா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இனிமேல் தான் அந்த பாட்டை கிரியேட்டே பண்ணணுங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டீம்ல இருந்து எதனால வெளியில வந்தாருன்னா, அவருக்கான கிரெடிட்டும் ஈக்குவல் ரைட்ஸும் கிடைக்காதனால தான். சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல இவர் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா இவருக்கான கிரெடிட்டும் ஈக்குவல் ரைட்ஸும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றாரு. பட் அதை கொடுக்கறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கிரவுட்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோனை பார்த்ததும் மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்கள உள்ள வரதுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அலோடும் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோன் உள்ள வராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுறாருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் அப்படின்ற அந்த ஹிப்ஹாப் சிங்கரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. பட் இப்போ ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறதுனால 2 மாசத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுத்துப்பீங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை அனுப்ப பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆகுறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இவங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கையில இருந்த அந்த டைரியை நம்ம ஹீரோ வாங்கிட்டு போய் கிட்டாரை வச்சுக்கிட்டு அப்படியே வாசிச்சுக்கிட்டு பாடுவாருங்க. சோ அந்த பாட்டை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டு போயிருவாங்க, கிளாப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரொம்பவே சோல்ஃபுல்லா இருக்கும். ஹீரோனும் அதை அப்படியே ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் எழுதின காதல் கவிதைகள் தான் அது. சோ அதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லிரிக்ஸா கன்வெர்ட் பண்ணி அவருடைய டியூன்ல சிங் பண்ணி பயங்கரமா பாடுவாருங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்பாங்க. அந்த பிரின்ஸ் அப்படின்ற ஹிப்ஹாப் சிங்கரும் வந்து பாட்டு நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கே, இதுக்கப்புறம் என்னென்ன லைன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்க, அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு தெரியாதா, அப்புறம் வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, டியூன் என்னது, லிரிக்ஸ் இங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோனை கை காட்டுவாருங்க. ஏன்னா ஹீரோன் அந்த புக்ல இருந்த பல விஷயங்களை தான் கிழிச்சு வீசிட்டாங்களே, மேலாப்ல இருந்த லைன்ஸ் தான் ஹீரோ பாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு ஹீரோயின் கிட்ட, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா எழுதுறீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த ஸ்டேஜ்ல பாடக்கூடிய பாட்டுக்கு ஹீரோயின் தான் லிரிக்ஸிஸ்டா வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா 8:30 மணிக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், என்னோட வீட்டுக்கு போயிருவேன். அது மட்டும் இல்லாம என் முன்னாடி நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு லிரிக்ஸை சொல்லுங்க, நான் அப்படியே பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த டைரியை ஓபன் பண்ண உடனே அவங்களுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க. அந்த காதல் கவிதைகளை மகேஷ் நினைச்சுதான் கைஸ் எழுதியிருப்பாங்க. மகேஷ் தான் துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அங்க இருக்கிற கிழிஞ்சிருக்கிற பேப்பர்ஸையும் கவனிப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே எழுத மாட்டாங்க. பட்டுன்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க, என்னால எதுவுமே எழுத முடியல அப்படின்ட்டு. ஹீரோ கடுப்பாயிருவாரு, ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒரு பாட்டை எழுதுறோம்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூடு நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும், அந்த மூடே எனக்கு மைண்டுக்குள்ள வரமாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போறாருங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸுங்க. எப்பப்பெல்லாம் ஹீரோ ரொம்ப சேடா ஃபீல் பண்றவரோ அந்த இடத்துக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வருவாராம். ஸோ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரும்போது இந்த கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களோட ஹிஸ்டரி எல்லாம் பேசுவாராம். ஸோ அது மூலமா இவர் பயங்கரமா மோட்டிவேட் ஆவாராம். அப்படி பயங்கர ஜாலியா அங்க விளையாடிக்கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல ஹீரோனும் அப்படியே லைட்டா மோட்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே பாட ஆரம்பிக்கிறாருங்க. 8:30க்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. 8:30க்கு முன்னாடியும் அனுப்ப மாட்டாருங்க, 8:30க்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க வைக்கவும் மாட்டாருங்க. சொன்ன டைமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த பாட்டை பக்காவா ரெடி பண்ணி அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இதுல ராப் செக்ஷன் எங்க இருக்குது, அந்த ராப் செக்ஷன்ல தானே பிரின்ஸ் வந்து பாடுவாரு, ஸோ அவருக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை அவங்க சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கரமா அப்செட் ஆகுதுங்க. அதே சமயம் ஹீரோட அப்பா பயங்கரமான குடிகாரருங்க. அவர் குடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் விழுந்து கிடப்பாரு. அதை நினைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாருங்க. பட்டுன்னு உங்களுக்கு என்னங்க அந்த பாட்டை மறுபடியும் ரெடி பண்ணி கொடுக்கணும், நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. நல்ல டிசிஷன் அப்படின்னு அந்த பிரின்ஸ் அப்படின்ற அந்த
அந்த ஹிப்ஹாப் சிங்கரும் சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த ஒரு சூழ்நிலை ஆபீஸ் கொலையில போலீஸ்காரங்க வந்திருக்கிறதா செக்யூரிட்டி வந்து சொல்றாருங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு ஹீரோ போறாருங்க. ஹீரோடைய அப்பா குடியா குடிச்சு ரோட்ல எல்லாம் போய் விழுந்து நியூசன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல விட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் ஒழுங்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டும் போவாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பாவை பார்த்தா பயங்கர கோவம் வருதுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி குடிச்சிட்டு அவரோட மானத்தை வாங்குறதே இவருக்கு வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா ரோட்லயே விழுந்துருவாரு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பணம் சரக்கு இது ரெண்டு தான் முக்கியம், இந்தாங்க இந்த பணத்தை பூரா வச்சுக்கோங்க, நான் ஏர்ன் பண்ண எல்லா பணத்தையும் வச்சுக்கோங்க, இதை வச்சு குடிச்சிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை எல்லாம் ஒரு முகத்துல தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருவாரு. ஹீரோடைய இன்னொரு முகத்தை பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா, நான் சோகமா இருக்கிறேன் டிப்ரெஷனா இருக்கேன்னா அந்த கிரிக்கெட் கோர்ட்ல போயிட்டு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில ராத்திரி நேரம் இவர் மட்டும் தனியா அந்த இடத்துல போயிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ராப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ராப் போர்ஷனை நான் எழுதிட்டேன், அவங்க எழுதுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா எழுதிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் வைப் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட வாழ்க்கையில எப்படி ஒரு பாஸ்ட் இருக்கோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பாஸ்ட் இருக்கு. அவன் தான் மகேஷ். நாங்க 2 பேரும் லவ் பண்ணணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெட்டிங் இருக்கும்போது அவன் ஒரு கம்பெனியோட CEO பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் ஈஸியா என்ன மறந்துட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டான். பட் என்னால அவனை மறக்க முடியல. இதுல ஒஸ்டான விஷயம் என்னன்னா, என்னோட ரைட்டிங்க்கே அவன் தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்தான். அவன் என்னோட லைஃப்ல இருந்து போனதுக்கு அப்புறம் என்னால ஒழுங்கா எழுதவே முடியல. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன மோட்டிவேட் பண்ணி எழுத வச்ச. நல்லா எழுதுறேன், முன்ன மாதிரி நான் சிரிக்கிறேன், சிரிக்க வச்சதே நீ தான். என்னுடைய பாஸ்ட்டை மறந்து இப்ப நான் பிரசன்ட்ல வாடுறதுக்கு காரணமும் நீ தான். ஸோ நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம ஒரு பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்புவாங்க. பட்டுன்னு வாணி அப்படின்னு கூப்பிடுவாரு. ஹீரோயின் திரும்புவாங்க. ஹெல்ப் மீ அப்படின்னு கண்ணு கலங்கிட்டே சொல்லுவாரு. ஹீரோயின் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஹீரோடைய அப்பா தான் ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பாருங்க. எப்ப பார்த்தாலும் குடியா குடிச்சிட்டு எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவாருங்க. அதனால ஹீரோட லைஃபே பயங்கரமா பாதிக்கும். அதனால ஹீரோடைய அப்பாவை குடியில இருந்து மீட்கிறதுக்கான சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த சென்டர்ல ஹீரோடைய அப்பாவை ஹீரோவும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, வருஷத்துக்கு இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் கேட்பாங்க. அவங்களும் விலையை கொஞ்சம் குறைச்சு தர சொல்லுவாங்க. ஆனா அவங்க விலையை குறைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் அப்படின்ற அந்த ஹிப்ஹாப் சிங்கர் கூட சேர்ந்து பாட போறாரு இல்லையா, ஸோ அந்த டீம் கிட்ட போயிட்டு உதவி கேட்பாரு. அப்ப மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாட போற பாட்டுக்கு நான் ஒரு பட்ஜெட் பேசியிருந்தேன்ல, அந்த பாட்டோடைய காப்பிரைட்டை எனக்கு கொடுத்துரு, நான் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், பட் இந்த பாட்டோட மொத்த காப்பிரைட்டும் எனக்கு வந்துடும், ஸோ அதுல உன்னோட பேரு உனக்கான கிரெடிட்ஸ் எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காருங்க. அந்த கான்ட்ராக்ட் நோட்டையும் கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஹீரோன் அந்த பக்கம் நின்றுட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ சைன் பண்ணிடுவாருங்க. எனக்கு நான் ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன், ஸோ 2 VIP டிக்கெட்ஸை உனக்கு கொடுக்குறேன், ஸோ இந்த ஸ்டேஜ் ஷோ நடக்கும்போது நீ கண்டிப்பா வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க. ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே பைக் ஓட்டிட்டு போவாருங்க. பின்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே 8:30 ஆன உடனே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி பார்த்துட்டு 8:30 ஆயிடுச்சு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோனை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ஹீரோனோட கையில இருக்கக்கூடிய வாட்சை செக் பண்ணுவாருங்க. 8:30 ஆயிடுச்சு நீ கிளம்பலாம், இனிமேல் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் முடியாது நாளைக்கு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்லுவாரு, அதான் நம்ம ஒர்க் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டை ஒருத்தனுக்கு வித்துட்டோமே, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், இந்த ப்ராஜெக்டே நீ நம்மளது இல்லை அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக மீட் பண்ணிக்கணும், நீ உன்னோட லைஃபை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவாருங்க. ஹீரோ கிட்ட அந்த 2 VIP பாஸ் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிக்கெட்டை பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கொடுத்துருவாரு, ஒரு டிக்கெட் ஹீரோ கிட்ட இருக்கும். அந்த டிக்கெட்டை வச்சு ஹீரோ அந்த ஒரு கான்செப்டை பார்க்கறதுக்காக போவாருங்க. இவருக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா இவருடைய பாட்டை ஸ்டேஜ்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க, இவருக்கு எந்த கிரெடிட்டுமே இருக்காது. அந்த கிரௌடுக்குள்ள இருந்து ஹீரோடைய பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹக் பண்ணி பாருங்க. இந்த மூமெண்ட்ல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்கும். 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிப்பாங்க. உனக்கு மியூசிக்ல டேலண்ட் இருக்கு, உங்ககிட்ட டியூன்ஸ் இருக்கு, நான் லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறேன், ஸோ நம்ம 2 பேரும் க்ரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹீரோவோட டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம்ல அப்படியே பாட்டெல்லாம் பாட ஆரம்பிப்பாங்க. பட் அந்த பாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பெருசா பட்ஜெட் இருக்காதுங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை டிராப் பண்ணுவாரு வீட்டில் கொண்டாந்து. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க பாத்துருவாங்க. ஸோ பார்த்து நம்ம ஹீரோன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த பையன் கூட நீ சுத்திக்கிட்டு இருக்கியா, ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையனோட பிரேக்கப்ல இருந்து மீண்டு வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சம் வெளியவே போக ஆரம்பிச்சிருக்க, இப்ப மீண்டும் ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பையனை பார்த்தா உன்னை வச்சு வாழ்ற பையன் மாதிரிலாம் தெரியல, ஏதோ டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ற பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட வீட்டில் சொல்றாங்க. ஹீரோனோட வீட்டில் பயங்கரமா திட்டுறாங்க. அவங்க திட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க.
பண்றாங்க. அவங்களுக்கான ஸ்கேன் எல்லாம் நடக்குது. முறையா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல காதலன் கைவிட்டுட்டு போன அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ரெண்டாவது முறையா அவங்க அம்மா அப்பா பயங்கரமா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலேயே டிப்ரெஷனுக்குள்ள போய் கீழே வளராங்க. இப்ப ஹீரோனுடைய அம்மா அப்பா கிட்ட அங்க இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லிடுவாங்க, நரம்பியல் சார்ந்த டாக்டர் போய் பாருங்க, அப்பதான் ஃபர்தரா ஹீரோனோட ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. ஹீரோ கிட்ட ஹீரோனுடைய அம்மா போய் பேசுவாங்க. என் பொண்ணு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அவ ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே பாக்குறாரு. உங்ககிட்ட இருந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஆன்சர் வரல அப்படின்னா தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுட்டு போயிரு, உனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனுடைய அப்பா வந்து அந்த பாயிண்ட் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக பெட் கிட்ட போறாருங்க. ஹீரோன் கிட்ட பட்டுன்னு சொல்லிடுறாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா கல்யாணம் பண்றது ஒன்றும் பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ண தேவையில்ல, சிம்பிளா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, எப்படி இருந்து உனக்கு இந்த தாட் வந்தது, என்னோட அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஹீரோ சைலண்டா இருக்க அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னுடைய பாஸ்ட்ல ஒருத்தனை முழுசா நம்பி ஸ்ட்ரக்கா ஏமாந்து போனேன், நீ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் எல்லாம் இழந்துராத, நீ போ வீடியோஸை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவரோட க்ரூ மெம்பர்ஸோட சேர்ந்து அந்த பாட்டை ஷூட் பண்றதுக்காக கிளம்ப மக்கள் கூட்டம் ஹீரோடைய வேனை சுத்தி வளைச்சிடுறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் விஷயமே தெரிய வருது. ஸோ ஹீரோடைய பாட்டை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்ல போட்டு விட்டுட்டாங்க. ஸோ யூடியூப்ல அந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸோடைய டாப்ல போய் நின்று மக்களை சந்திக்கிறாரு. நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட்டடா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ நரம்பியல் டாக்டரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்க கூட யாரும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல யாரும் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. சரி உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா அப்பா தம்பி அப்படின்னு சொல்ல, தம்பி என்ன படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது தம்பி என்ன படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோனுக்கு ஞாபகம் இல்லைங்க. ஹீரோடா அது நமக்கு இப்படி ஞாபகம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஹீரோன் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்க வீட்டோட அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்க ஹீரோனுக்கு அவங்க வீட்டோட அட்ரஸ் ஞாபகம் இல்லைங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய நோயை பத்தி இந்த டாக்டரே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு அல்சைமர்ஸ் இருக்குதான். ஸோ இந்த அல்சைமர்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்படும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து இருக்குது, பட் இதை கியூர் பண்றதுக்கு மருந்தே இல்லையா. நாளுக்கு நாள் இந்த ஞாபக மறதி அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கும். குறிப்பா ஹீரோனுடைய பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இவங்க மூளை ரொம்பவே குழம்பி போகும். நிறைய விஷயத்த இவங்களுடைய மூளை வந்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்ப சொல்லும். ஸோ இதனால மற்றவங்களுக்கும் ஹீரோனுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வாணி அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போகும்போது ஹீரோ போன்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்டுறாரு. இங்க பாரு வாணி, என்னை சுத்தி 500 பேர் எல்லாருமே என்னோட ஃபேன்ஸ்னு சொல்றாங்க, என்னோட பாட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரேடியோ டிவி அப்படின்னு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்க்கு என்ன வர சொல்றாங்க. அடுத்தடுத்து நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை ஹீரோ ஷேர் பண்ண இடையில நம்ம ஹீரோன் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஹீரோ அதற்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டாரு. ஹீரோனை கூட்டிட்டு போய் ஒரு கார் மேல நிப்பாட்ட வச்சு நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ என் கூட இருந்ததுனால தான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. வானத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் மாதிரி நான் கூடி சீக்கிரம் ஜெயிக்க போறேன். எல்லாருக்கும் என்னுடைய நேம் தெரியும், கிறிஸ் கபூர். ஐ லவ் யூ கிறிஸ் கபூர் அப்படின்னு எல்லோருமே கத்துவாங்க. வி லவ் யூ கிறிஸ் கபூர் அப்படின்னு கத்துவாங்க. பட் நான் லவ் பண்றது உன்னதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட காதல வெளிப்படுத்துவாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா கூட கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. நேத்து செக் பண்றதுக்காக போனேன், ரிப்போர்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டை பத்தி நம்ம ஹீரோயின் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஹீரோனோட மைண்ட் முழுக்க அந்த டாக்டர் சொன்னதே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நினைச்சுக்கிட்டே ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆவாங்க. ஆபீஸே செலிப்ரேஷன் மூட்ல இருந்துட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த மகேஷ் வந்திருப்பாருங்க. இந்த மகேஷை பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி மெம்பர்ஸ் இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க. ஸோ இவரு தான் நம்ம கம்பெனியோட பார்ட்னரா இனிமேல் இருக்க போறாரு அப்படின்ட்டு. இந்த மகேஷை பார்த்த உடனே ஹீரோனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணது, ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டது, மகேஷை நினைச்சு இவங்க டைரியில எல்லாம் எழுதி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் ஹீரோனுக்கு வருது. நாளைக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மகேஷ் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஸ்டுடியோல அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. பட்டுன்னு எழுந்திருச்சு ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு இன்னைக்கு டிவி இன்டர்வியூ, ரேடியோ இன்டர்வியூ எல்லாம் இருக்கு இல்லையா, சோ சீக்கிரமா போய் பார்க்கணும் இல்லையா, அதனால கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. மணி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க
கேட்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திரும்புறாங்க. ஆல்ரெடி பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு அந்த ஞாபகம் மறதி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வருது அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோடைய டீம் கிளம்பும் போது ஹீரோ மட்டும் வந்து ஹீரோன்ட்ட எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது ஓகே தான், நீ டூரை பத்தி அப்படியே எக்ஸைட்டடா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தல, அதுல நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த மகேஷ் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த மகேஷ் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருது. டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்லாம் ஹீரோனுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பாத்தீங்கன்னா என்னோட ஜாப் ப்ரொமோஷனுக்காக தான் வந்து அந்த கம்பெனியோட ஓனரை நான் கல்யாணம் பண்ணினேன், மற்றபடி எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் பழையபடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அங்க நின்னுட்டு தவறா வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னும் மகேஷ் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட அந்த கல்யாண விஷயங்கள்லாம் இன்னும் நடக்கல அப்படின்ட்டு. நீ என்ன சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோமே, கல்யாணம் பண்ணிக்கலாவா அப்படின்ற மாதிரி சொல்ல மகேஷ் பாத்தீங்கன்னா இது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மகேஷ் மேல ரொம்ப காதலா இருந்தாங்க இல்லையா, ஏன் நான் அவாய்ட் பண்றேன், ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மகேஷோட வைஃப் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த புள்ள வேலை வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்கறா, இதெல்லாம் செக்யூரிட்டியை வச்சு நான் டீல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அவங்க வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இந்த மகேஷ் சொல்லிடுறாருங்க. ஹீரோனுக்கு பட்டுன்னு எல்லாமே ஞாபகம் வருதுங்க. அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பும் போது ஹீரோனுடைய பேக் அங்கேயே விட்டுட்டு போயிருவாங்க. பேக்குள்ள தான் ஹீரோனுடைய மொபைல் இருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணுவாரு, ஆனா ஹீரோன் போனே எடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அட்டன் பண்றதா இருந்தா அந்த பார்ட்டிக்கு வருவாங்க. அப்ப ஹீரோனுடைய பேக் அங்க இருக்கும். அப்ப அந்த பேக்கை எடுக்கும் போது தான் ஹீரோனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு அல்சைமர்ஸ் அப்படின்ற நோய் இருக்கிறத ஹீரோ தெரிஞ்சுப்பாரு. ஹீரோ சொல்லியிருப்பாரு இல்லையா, டிப்ரெஷனா இருக்கும் போதெல்லாம் நான் இந்த கிரிக்கெட் கோர்ட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோன் ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் கோர்ட்ல வந்து விளையாடிட்டு ரொம்ப டயர்டாகி விழுந்து கிடப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாரு. சொல்லுவாரு, உனக்கு இந்த மாதிரி அல்சைமர்ஸ் நோய் இருக்குன்றது எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, உன்னை நான் அமெரிக்கா கூட்டிட்டு போறேன், உன்னை எப்படியாவது கியூர் பண்றேன் அப்படிங்கும் போது இதை கியூர் பண்றதுக்கு மருந்தே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன், பட் உன்னோட கெரியரு உன்னோட லைஃப் இதெல்லாம் தான் உனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட லைஃப் கிடக்கட்டும், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. என்னோட ஃபியூச்சரை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்போ பிரசன்ட்ல நீ என் கண்ணு முன்னாடி நிக்கிற, இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாருங்க. ஹீரோனோட மெடிக்கல் கண்டிஷனை நினைச்சு எப்போதுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய பெற்றோர்களுடைய பர்மிஷனோடைய ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. புது புது இடங்களுக்கு போவாங்க, புது புது மெமரிஸ் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருங்க. ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் வெளியில வந்து வீடியோ கால்ல பேசுவாரு. ஆக்சுவலா அந்த கான்சர்ட்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு பாடினதுக்கு மக்கள்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து பாடினதுக்கே இப்படி என்ஜாய் பண்றாங்கன்னா லீட் சிங்கரான நீ வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு, நீ எப்போ வர அப்படின்னு கேட்கும்போது நான் கூடி சீக்கிரம் வரேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோ நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரை விட்டுட்டு இங்கே நம்ம கூட வந்திருக்கிறான் அப்படின்றத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்லுவாங்க, நீ போய் ஷோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீ இல்லாமல் நான் எப்படி போவேன், ஸோ நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் ஷோவை அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போவாருங்க. ஸோ ஹீரோ கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இது ஹீரோக்கு ரொம்ப முக்கியமான நாளும் கூட. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஸ்டேஜை நோக்கி போவாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, இந்த மகேஷ் தான். இந்த மகேஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செர்ட்டுக்கே ஸ்பான்சரா. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து நின்று இந்த மகேஷ் பேசும்போது ஹீரோனுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடுதுங்க. இப்போ பிரசன்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்து போய் இந்த மகேஷ் கூட லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடுதுங்க. இந்த மகேஷ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பாருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஹீரோனும் பின்னாடியே போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு ஹீரோயின் கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோன் இருக்க மாட்டாங்க. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி ஹீரோனை தேட ஆரம்பிப்பாருங்க. அப்படி தேடும் போது இந்த பார்க்குள்ள ஹீரோயின் போயிருக்காங்கன்னு தெரிய வரும். உள்ள வந்து பார்த்தா இந்த மகேஷ் ஹீரோயின் கிட்ட அத்துமீறல் ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்ப நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய அல்சைமர்ஸ், இந்த மகேஷ் ஏமாத்துனது எல்லாமே ஹீரோக்கு தெரியும். ஒரு பொண்ணை ஏமாத்துனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை இப்படி தப்பா வேற பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷை ஸ்டேஜுக்கு வெளியில இழுத்து போட்டு பொலன்னு பொழந்துருவாருங்க. இப்படி இந்த மகேஷை பொலன்னு பொழந்துகிட்டு இருக்க திடீர்னு ஹீரோன் கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவை காட்டி மிரட்டுவாங்க. ஏன்னா ஹீரோனுடைய மெமரிஸ்ல ஃபுல்லாவே இந்த மகேஷ் தான் தன்னுடைய காதலன் அப்படின்னு இப்ப ஃபீட் ஆயிருக்குது. ஹீரோ யாருன்னு கூட ஹீரோனுக்கு இப்ப தெரியல. யாரா நீ என்னோட காதலனை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க, நான் அவனை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோடைய கண்கள்ல இருந்து கண்ணீரா வரும். பேசிட்டு இருந்தவங்க ஹீரோடைய கையில கத்தியால குத்தவும் செஞ்சிருவாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஹீரோ அப்படியே கீழே விழுவாரு.
அப்போ நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துவாங்க. ஹீரோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு போவாருங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்ததுனால அந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் கால் மூலமா பேசி சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குணமாய் நார்மலா இருந்துகிட்டு இருப்பாருங்க. ஸோ இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவரும் கவனிப்பாரு. இப்போ நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாருங்க. கையில அடிபட்டு இல்லையா, அதுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு, இதனாலும் நான் உன்னோட அம்மாவை நினைச்சுதான் குடியா குடிச்சேன். ஸோ அப்படி குடியா குடிச்சதுனால உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். என்னோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையுமே நான் நாசம் பண்ணிட்டேன். இப்போ நீ வந்து அந்த பொண்ணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. என்னோட அட்வைஸை எடுத்துக்கோ. ஸோ என்ன மாதிரியே நீயும் ஒருத்தங்களை நினைச்சு உன்னோட வாழ்க்கையை வந்து நாசமாக்கிறாத அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தனியா உட்காந்து கீபோர்டு வாசிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு வருவாங்க. இன்னைக்கு ஷோ இருக்குதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷோ நேத்தே முடிஞ்சது, நீ நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. நான் உன்னை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, டியூன் இருக்கு, அதுக்கு லிரிக்ஸ் சொல்றியா அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனை மறந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா வந்து இவங்களுடைய வாழ்க்கையை தான் வந்து ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. சரி நான் எழுதுறேன், உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லு, அவ உனக்கானவ, அவ எங்கேயும் போக மாட்டா, அவன் கூடயே தான் இருப்பா, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலாக அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய டீம் வந்து ஹீரோவை ஒரு கான்செர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய பேர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். அவங்க அம்மா அப்பா மீட் பண்ணுறதுக்காக போவார். ஹீரோயின் எங்கே போனாங்கன்னே தெரியலங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா குடிப்பாரு, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் போட்டு உடைப்பாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருந்தா ஹீரோவோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும், கெரியர் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயின் கிளம்பி போயிருந்திருப்பாங்க. சையாரா அப்படின்ற டைட்டில் உருவான அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொடுத்த லிரிக்ஸ். ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம ஸ்டேஜில் பாடினோம்னா கண்டிப்பாக ஹீரோயின் எங்கே இருந்தாலும் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கான்செர்ட்டில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் அந்த பாட்டை பார்த்தும் நம்ம ஹீரோயின் வந்திருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து நிறைய கான்செர்ட்டில் இவர் கலந்து பாருங்க. ஸோ அந்த கான்செர்ட்லலாம் பாடுவார். எதற்காக பாடுவார்னா ஹீரோயின் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில். சம்டைம்ஸ் அந்த க்ரௌடில் ஹீரோ நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஹீரோ அந்த க்ரௌடில் போய் தேடவும் செய்வாருங்க. ஹீரோடைய பாட்டு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுனால நிறைய பேர் அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு யங்கான சிங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த பாட்டை பாடி இருந்திருப்பாரு. இப்போ கேமராமேன் கேமராவை பேன் பண்ணும்போது அங்கே ஒருத்தங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்ல நம்ம ஹீரோ ஜூம் பண்ண சொல்லி பார்ப்பாருங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மணாலி மாதிரியான ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும். உடனடியாக அவரோட கான்செர்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக மணாலி கிளம்பிடுவாருங்க. ஃபைனலி நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாருங்க. ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, என் பேர் வாணி. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட்டு, என்கிட்ட டியூன் இருக்குது ஆனால் அதுக்கு லிரிக்ஸ் இல்லை, என்னால் அதுக்கான லிரிக்ஸை எழுத முடியல, எனக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது. சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டு நான் மோட்டிவேட் ஆகிப்பேன். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாமா, என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போவாருங்க. அங்கே சின்ன பசங்கள்லாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பானுங்க. பேட்டை வாங்கிட்டு கிரிக்கெட்டில் வந்து சாதிச்சவங்களோட பேரெல்லாம் சொல்லி அவங்க எவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றதையெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு மோட்டிவேட் ஆவாருங்க. ஸோ அப்படி மோட்டிவேட் ஆகிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட கத்தி கத்தி சொல்லிட்டே வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் வந்த மாதிரி தெரியல. ஹீரோவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. பட்டுன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கிறிஸ் கபூர் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஒரு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா ஹீரோனுக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சுங்க. அதாவது நம்ம ஹீரோ கூட இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கியூரபிள் கிடையாது, மெடிசன் மூலமாக கண்ட்ரோல் வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை ஞாபகம் வந்தது கூட டெம்பரரி தான். மேபி மறுபடியும் நம்ம ஹீரோவை மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மகேஷை நினச்சி இவங்க ஒரு டைரியை ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி வாணி கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் ஒட்டி வச்சிருப்பாங்க. அது போக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே கான்செர்ட்டில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணுவாங்க. ஹீரோனே மறந்தாலும் அந்த ஃபுட்டேஜஸ், அந்த டைரி எல்லாமே ஹீரோனுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.